அனைவருக்கும் வணக்கம். இப்போ நில அளவைத்துறையில் நிலத்தை அளந்த உடனேயே கற்கள் நடுவாங்க. அது ஏக்கல் பிக்கல், ஏ ஸ்டோன் பி ஸ்டோன் அப்படின்னு வரும். இப்போ இந்த வரைபடத்தில் ஏக்கல் அப்படின்னா ட்ரை ஜங்ஷனில் 3 கிராமங்கள் சந்திக்கிற இடத்துல ஏக்கல் நடுவாங்க. ஒன்றுன்னு எழுதியிருக்கா, அது ட்ரை ஜங்ஷன். 3 கிராமம் சந்திக்கிற இடத்துல மேலே முக்கோண அம்புக்குறி இருக்கும். அடுத்து ரெண்டாவது பை ஜங்ஷன், அது 2 கிராமங்கள் சந்திக்கும் இடத்துல இந்த கற்கள் நடுவாங்க. அடுத்து 3 ப்ளஸ்ஸு குறி இருக்கும். அந்த குறிக்கு பேர் செயின் சார்ஜ் மார்க் குறி அப்படின்னு பேர். இது கிராமங்களோட எல்லைகள்லையும் புல முச்சந்திகளிலையும் கிராம எல்லை வளைவு அந்த மாதிரி இடத்துல ப்ளஸ்ஸு குறி போட்ட கல் நடப்படும். அடுத்து 4 என்னென்னா, மேலே ஒரு ரவுண்டு போட்டு ஒரு புள்ளி வச்சுருக்கு, சைடில் அம்புக்குறி போட்டிருக்கு, அதான் 4. அந்த மாதிரி ரவுண்டு போட்டு புள்ளி வச்சது கண்ட எல்லைகளில் நடப்படுற கல். அடுத்து மேலே எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது, எதுவும் வரையலை, ஃப்ளாட்டாக சதுரமாக இருக்கா, அது அந்த கல் புல முச்சந்திகளில் நடப்படும் கல்லோட தோற்றம். அடுத்து 6 என்னென்னா, மேலே சின்னதாக ஒரு ரவுண்டு புள்ளி மாதிரி வச்சு அதில் ஒரு புள்ளி வச்சுருக்காங்க, அதான் 6. அது மைனர் சர்க்கியூட் ஃபீல்டு அல்லது சிறு சுற்றுப்புற எல்லைகளில் நடப்படுற கல். அடுத்து 7 வெறும் எஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். அந்த எஸ்ன்னு எங்கெங்கே கல் இருக்கோ அது புறம்போக்கு நிலத்தோட வளைவுகள்லையும் அதோட பகுதிகள்லையும், புறம்போக்கு புலத்தின் வளைவுகள் மற்றும் பகுதிகளில் நடப்படுற கல். கீழே அடுத்து 8வது பூ மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, அது பாறைகளில் நடப்படுற கற்கள். இந்த வகையான கற்களை பயன்படுத்தி தான் எந்த இடம் அப்படின்னு 3 கிராமம் சந்திக்கிறதா, கிராம எல்லையா, கண்ட எல்லையா, புல முச்சந்தியா, புறம்போக்கு எல்லையா அப்படிங்கிறத நம்ம உணர்றதுக்காக தான் இந்த கல் நடுறாங்க. பாறைகளில் நடப்படுற கல் ஸ்டார் மாதிரி இருக்கும். தேங்க்யூ.